திரு ரவீந்திரன், இந்த ப்ரோவோக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, பாஜக தரப்புல கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ ஆட்சி, அப்புறம் பாஜக ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து பேசுறதும், திரு இபிஎஸ் இன்னைக்கு கொஞ்சம் குரல் உயர்த்தியே பேசியிருக்கார். நாங்க ஒன்றும் ஏமாளி அல்ல, கூட்டணி வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாங்கிற இடத்துக்கு அவர் போறாருன்னா பாஜகவே கூட்டணியை விட்டு வெளியேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தெரியுதா? அந்த துணி தெரியுதா அவர் பேச்சு? அவர் சொன்னார எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி கிடையாது, நாங்க டெல்லியில் ஆட்சி அமைச்சிருவோம், நாங்க சொன்னவர் தான் பிரதமர், நாங்க நவீன் பட்நாயக் மாதிரி இருப்போம், நாங்க ஜெகன் மாதிரி இருப்போம்லாம் சொன்னார. அது அரசியல் தலைவர்கள் சொல்றது வாடிக்கை தான், இயல்பு தான். இன்னைக்கு அவரோட ஸ்ட்ரென்த் 20% வாக்கு தான். பாஜக மக்களவையில் 11.4% வாக்கு எடுத்திருக்குது. விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக 2வது இடம் வந்திருக்குது. இவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாரோ போகாத அளவுக்கு 4வது இடத்துக்கு போயிருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது நோட்டாவை கீழே போன கட்சியை விடவும் கீழே 4வது இடத்துக்கு போயிருக்கிறாரு. பலகீனமான நிலைமையில இவர் இருக்கிறாருங்கிறது. சரி சார், ஆனா சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே இல்லாம பிஜேபி ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியுமா? யதார்த்தம் என்ன, நிதர்சனம் என்ன? பாராளுமன்ற தேர்தலில் பாஜக இல்லாம ஒரு தொகுதியில கூட இருந்தும் ஜெயிக்கல, இல்லாமலும் ஜெயிக்கல. 2 இடைத்தேர்தல கண்டஸ்ட் பண்ண முடியாம அதிமுக போயிட்டு. மோடி பிரதமர் வேட்பாளர், அவர் ஆளுமையா இங்க நிக்கிறாரு. ஏடிஎம்கே கிட்ட யாருமே. ஆமா, சீமானுக்கு எங்க பிரதமர் வேட்பாளர் இருந்தாரு. புதுச்சேரியில அதிமுக ரெட்டையில ஆட்சிக்கு வந்த இடத்துல பிரதமர் வேட்பாளர் அல்ல, சீமானுக்கு கட்சியோட கீழே போயிருக்குல்ல. எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதான காரணம். நீங்க மக்களவை தேர்தலுக்கு பிறகு விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல நிக்க முடியலையே. விக்கிரவாண்டியில் நிற்க முடியாததுக்கு 10.5 பற்றி பேசுறதுக்கு நீங்க கொடுத்த 10.5 சரிதான் சொல்றதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை, போயிட்டீங்க. ஈரோடு கிழக்குல நிற்காததுக்கு பழைய ஈரோடு கிழக்கு பேட்டர்ல சீமான் 5% உயர்ந்து ஈர்ப்பு சக்தி இல்லாத நீங்க 5% குறைஞ்சா கொங்கு மண்டலத்திலே சீமான் தலைமைக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் பெருசா இருக்காதுன்னு அங்க இருந்து நீங்க களத்தை விட்டு போயிட்டீங்க. நீங்க பலகீனத்துல இருக்கிறீங்க. நீங்க ஏதோ எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இருக்கிறீங்கிற எண்ணத்துல நீங்க பேசுறீங்க. அது உங்க உரிமை, அதுக்குள்ள நான் வரல. அது நீங்க போல்டா தான் சொல்றீங்க. ஏமாளி இல்லைன்னு சொல்றது உங்க போல்ட்னஸ் தான் காட்டுது. அதை நான் பாராட்டேன். அது ஒரு லீடர் தன்னை அசெப்ட் பண்ணி நிற்கிறாருங்கிறத. அதை விட கடந்து போயிட்டார். இன்னைக்கு நீங்க கூட்டணி வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டானா, ஒருவேளை இதே நிலை நீடித்தால், இதே மாதிரி பாஜக தலைவர்கள் தொடர்ந்து பேசினால் கூட்டணி தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய வேண்டியது இருக்குங்கிறதா அந்த பேச்சின் தெளிவா இருக்கிறாரு. 2வது இடம் தனக்கு தாங்கிறத தெளிவா இருக்கிறாரு. 13 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, 2வது இடம் தனக்கு தான் தெளிவா இருக்கிறாரு. அந்த 2வது இடத்துல சிக்கல் வந்துருமோங்கிறதுக்காகத்தான் அவர் முபாரக்கை தவிர யாரும் அவர்கிட்ட அலைன்ஸ் இல்லாத சூழ்நிலையில அவரை வச்சு சீட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தேமுதிக விலகி போன நிலைமையில டாக்டர் கிருஷ்ணசாமி இஷ்யூ பேஸ்டா அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுல புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் எடுத்த நிலைப்பாட்டில இருந்து மாறி போன நிலைமையில அவரும் அந்த கூட்டணி விட்டு விலகிய போது முபாரக் மட்டும்தான் இவரோட கூட்டணியில இருந்தாரு. முபாரக் கிட்ட சொன்னார், நான் உறுதியானவன், எந்த இதுலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உறுதியான தன்மை உள்ளவர், நான் பொய் சொல்லலங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். அவர் தான் இன்னைக்கு பாஜக கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. இப்ப பாஜக சொல்லல, இபிஎஸ் சொல்லல. இந்த திருத்துறைப்பூண்டியில பேசின பேச்ச நீங்க திருப்பி போட்டு கேட்டு பாருங்க. அவர் என்ன சொன்னார்னா, திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிறதுக்காக பாஜக கூட்டணிக்கு வந்ததா தான் அவர் சொன்னார். பாஜக கூட்டணியில போய் நாங்க முபாரக்க சேர்த்துக்கிட்டாரு. அவரு முபாரக்க சேர்த்துக்கிட்டாரு. அவரு முபாரக்கோட போய் இபிஎஸ் சேர்ந்தாரு. முபாரக் வந்ததே பாஜக எதிர்ப்பு உறுதியா இருப்பாருங்கிறதா வந்தாரு. அதுல விட்டுட்டாருல, பாஜக எதிர்ப்பு விட்டுட்டாருல அவரு. சரி, விட்டுட்டாரு. இப்ப காமன் அஜெண்டா என்ன? திமுகவை எதிர்க்கணும், திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும். இதேதான். மோடி பக்கத்துல வலது பக்கம் இருந்தாரு. இந்தியாவிலே உலக அளவுல மோடிக்கு அது பெரிய பிளஸ். இந்திய அளவுல இந்தியா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு எதிராக மோடிக்கு பெரிய பிளஸ்ஸா இருந்தாரு. நம்ம அன்னைக்கும் அதை பாராட்டணும். இன்னைக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு வலது பக்கம் இருந்தாலும் நம்ம பாராட்டுறோம். என்னாச்சு, 330 சீட்டு வரும், 3வது முறையும் பிரதமர் மோடி வருவாருனாரு. இங்க உள்ள மாநில தலைவர் 12 சீட்டு கேட்டாரு, அவர் 6 சீட்டுக்கு மேல தர மாட்டேன்னாரு. கூட்டணி முறிஞ்சது. இப்பவும் இங்க நடக்கிறது சீட்டு பேரம் தான். லாபம் இல்ல, 2 தரப்புக்குமே லாபம் இல்ல. அதனாலதான் அதிமுக தரப்புக்கும் லாபம் இல்ல, பாஜக தரப்புக்கும் லாபம் இல்ல. தானே உண்மை, அதானே உண்மை. அதனாலதான் சேர்ந்தா சீட் கன்வெர்ட் ஆகுன்னு தான் 2 பேரும் வராங்க. யாருக்கு எவ்வளவு லாபம்ங்கிற அரசியல் அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த்ங்கிற மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ல சேர்ந்து நின்னா லாபம் வரும். ஆனா இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர், அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு அழுத்தி சொல்வதற்கு பாஜக தலைவர்களுக்கு முதல்வர் வேட்பாளருங்கிற பிரச்சனை இல்ல. அது 20% ஓட்டு இருக்குது. அது அதிமுகவில இருந்து ஒருவர் முதல்வராக வருவார்னு இருக்கிறான் இல்லையா? இது இபிஎஸ் ஆகவும் இருக்கலாம், ஆப்ஷன் கொடுக்குறீங்க. இபிஎஸ் ஒரு லெவல்ல சொல்லி இருக்கிறார் இல்லையா? முதல்ல இங்க பிரச்சனை என்னன்னா சீட் ஷேரிங் தான். நீங்க பாஜக பொறுத்தளவுல 24 டிச் பண்ணிட்டாரு. அங்க வலது பக்கம் இருந்து இப்போ ஒரு 10% வாக்குக்கு மேல
பாஜக எடுத்தாதான் 29 இவர் டிச் பண்ணாம இருப்பாரு. ஸோ இவரோட கேரக்டர் ரிடியூஸ் இன்க்ரீஸ் எல்லாத்துக்குமே தெரியும். மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்கிறதா இவரை பற்றிய முந்தைய கால எல்லாரோட விமர்சனங்கள். அப்ப அவர் 19.4, பிஜேபி 11.4. அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா சீட்டு வேணும். குறைஞ்சபட்சம் 2 ரெட்டலைக்கு 1 தாமரை சீட்டு வேணும். ஓ, அப்படி இருந்தாதான் 10% இருந்தாதான் 29ல கேட்டுச்சா? கேட்டுச்சுல அவர் சொன்னது, சார் சொன்னது. சார் சொன்னாரு 2 பேர் ரெட்டலையில் நின்னா ஒருத்தர் தாமரையில் நிப்பாங்கன்னு கணக்கு. நான் வரேன், அதுக்கப்புறம் வரேன். இந்த அதிர்ச்சியா இருந்துச்சு, நீங்க அதை தயாராகிறீங்கிறது. அதிர்ச்சியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரெட்டை இலக்கத்துல வேணும். 99 ரெட்டை இலக்கம் தான், 10 ரெட்டை இலக்கம் தான், 11 ரெட்டை இலக்கம். 2க்கு 160 சீட்டு ரெட்டல நின்னா 60 சீட்டு தாமரை. ஓ, அது 11.4ங்கும் போது அதோட கூடுதல் வரும். அந்த பாஜக தலைவரா மாறிட்டாரு, அமித்ஷாவா மாறிட்டாரா, அண்ணன் நயினார் நாகேந்திரனா மாறிட்டாரான்னு தெரியல. அவரே 40 தாண்டி நிக்கிறனால தான் இதை பேச முடியுது. ஓ, அப்ப பிஎம்ஓ ஆபீஸ் பிரதமர் மோடியே அண்ணங்கிட்ட சொல்ல சொன்னாரோ? இல்ல சார், நயினார் நாகேந்திரனே 40 தானே கேக்குறாரு, நீங்க இன்னும் 20 சேர்த்து கொடுக்கணும்னு சொல்றீங்க. அவர் காங்கிரஸ் கர்நாடகாவுக்கு சேர்த்து கேக்குறாரு நினைக்கிறேன். நயனார் நம்பரை சொல்லல. இல்ல 40 சட்டமன்ற உறுப்பினர்களோடு இந்த முறை நாங்க உள்ள போவோம். அப்ப அது அப்படின்னா ஒரு 100 நின்னாதான் 40 போக முடியும் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டுக்கு. அது எடப்பாடி தலைமையில காங்கிரஸின் டெல்லி 100 நின்னாலும் பாஜகவின் டெல்லி மேற்பட பார்வையாளரா மாறிட்டாரு. பாஜகவுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் சரி, எடப்பாடிக்கு சரி. நம்ம இப்படி யோசிப்போம், ஒருவேளை தொடர்ந்து பாஜக தலைவர்கள் இதே மாதிரி பேசிட்டு இருக்கிற போது, திரு எடப்பாடி இப்ப சொன்ன ஒரு பிரம்மாண்ட கட்சி உள்ள வருது, கூட்டணி வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம்லாம் சொல்லும் போது பாஜக வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல முடிவு எடுத்துறாரு, அந்த பிரம்மாண்ட கட்சியோட இணைஞ்சிடறாரு. மனசுல வச்சிருக்கிற பிரம்மாண்ட கட்சிங்கிறது பாஜகவுக்கு தானே கற்பனை. அது எந்த கட்சினே சொல்ல முடியல. பிரம்மாண்ட கட்சி பேரை சொன்னா நீங்க வேணா என் பின்னாடி வாங்கன்னு சொல்லலாம். அந்த கட்சி இந்த லெவல்ல இருக்கக்கூடிய பிரம்மாண்ட கட்சிங்கிறது ஒரு முபாரக்கை தவிர யாரும் இல்லாத சூழ்நிலையில இவங்களும் தோத்தவங்களும் கைகோர்த்திருக்காங்க. சரி, ஆட்சி அதிகாரத்துல பங்குனா கூட அந்த பிரம்மாண்ட கட்சியோட போறது நமக்கு கூடுதல் சௌகரியம், பாஜகவோட வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு. பிரம்மாண்ட கட்சி உங்களை வச்சு ஜெயிக்க முடியாது, உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு பிரம்மாண்ட கட்சி சொல்லிட்டுன்னா, ஓ, பிரம்மாண்ட கட்சி டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லையே. ஓகே.